ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே 28 இல்லை அப்படின்னா தளபதியோட பர்த்டேவான ஜூன் 22 இந்த டேட்ல வேணா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ கண்டிப்பா இந்த 2 டேட்ல எப்போ வேணா படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டைட்டில் கார்டு வந்துட்டு தளபதின்னு இல்லாமல் சிஎம் தளபதி அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அஃபிஷியலாக வந்து அகிம்சா என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கேவின் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. சோ அந்த வகையில சிஎம்ன்ற டைட்டில் கார்டு தான் வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காராமா. சோ அத வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ன்றது வேணாம் தளபதினே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராமா. சோ இப்ப இதுதான் வந்து செம்மையா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ இன்னொரு ஆச்சரியத்தை இது ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சிஎம் அப்படின்றது நம்ம தளபதி விஜய் அவர் தான். சோ அதனால வந்து சிஎம்ன்றது போட்டாதான் நல்லா இருக்கும். சோ இத்தனை நாளா வெயிட் பண்ணதுக்கு அது ஒரு ஒர்த்தா இருக்கும், அது ஒரு வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா விஜய் அவர்கள் இல்ல எனக்கு வேணாம், நீங்க வந்துட்டு தளபதியை போடுங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காராமா. சோ இதனால தளபதி ஃபேன்ஸ் தளபதி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அதை வச்சு ஒரு மீம் ஒன்று போட்டிருக்காங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகனை கண்டு அரசாங்கமே பயப்படுது, என்ன சிஎம் சார் பயமா எங்க தளபதி மேல அப்படின்ற மாதிரி தளபதி வந்துட்டு சிஎம் கிட்ட பேசுற மாதிரி எதனா வச்சு போட்டிருக்காங்க. சோ யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம், எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணனே அடிப்போம்டா அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நீங்க சும்மானு இருங்க, சிஎம் விஜயனே போடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல. சோ அந்த வகையில நம்மளும் அதான் கேட்டுக்கிறோம். சோ சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சோ எவ்வளவு புகழ தூக்கி தூக்கி கொடுத்தாலும் அவர் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் வாங்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். சோ ஃபேன்ஸுக்காகவாது இந்த ஒரு சிஎம் டைட்டில் கார்டு போட்டா நல்லா இருக்கும். சோ இப்ப வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காராமா. சோ கேவின் ப்ரொடக்ஷன் என்ன பண்ண போறாங்க அப்படின்றே தெரியல. சோ மாத்தி கொடுத்தா நல்லா தான் இருக்கும், சிஎம்னே கொடுத்தா தான் நல்லா இருக்கும். சோ பாப்போம் அது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ கூடிய சீக்கிரமா போக அது அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துல சிஎம் டைட்டில் கார்டு வந்தா நல்லா இருக்குமா இல்ல தளபதின்ற டைட்டில் கார்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட பின் தட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.